ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்ல சுகமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு என்னோட சேனல்ல எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ரொம்ப டேஸ்டான கூனிரால் கருவாட்டு சம்பல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறேன். 2000ஆம் ஆண்டு நான் ட்ரிங்கோவில் வேலை செய்த பீரியட்ல அங்க நடக்கிற எந்த பார்ட்டியில் என்றாலும் ஒன்றில் நெத்தலி கருவாட்டு சம்பல் அல்லது மாசி கருவாட்டு சம்பல் அல்லது இந்த கூனிரால் கருவாட்டு சம்பல் இருக்கு. அந்த பாட்டியல்ல சிக்கன் டெவல், சிக்கன் குழம்பு எல்லாம் இருந்தாலும், நான் இந்த மாசி கருவாட்டு சம்பலோ அல்லது இந்த கூனிரால் கருவாட்டு சம்பலோ, நெத்தலி கருவாட்டு சம்பளையோ தான் விரும்பி சாப்பிடுவேன். இதுதான் நான் செய்த கூனி கருவாட்டு சம்பல். இந்த சம்பலை எப்படி செய்தேன்றதை வீடியோக்குள்ள வந்து பாருங்க. 3/4 கிலோகிராம் வெங்காயத்தை உடைச்சு வடிவா கழுவி தண்ணியை வர வைப்பேன். இப்போ அதை மெல்லிசா வெட்டி எடுப்பேன். ஒரே அளவான வெட்டினால்தான் எங்களுக்கு பொரிக்கைக்குள்ள ஒரே அளவா பொரியும். வெட்டின வெங்காயங்களை கையால் இப்படியே ஒட்டியா உதிர்த்து விடுவேன். இதுதான் நாங்கள் வெட்டின வெங்காயம். வெட்டி ஒட்டியா உருத்தின இந்த வெங்காயத்தை நாங்கள் வெயில் ஒன்றும் வைக்கையில் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 hours வைப்பேன். கையில் எடுத்து பார்க்கல ஒரு ஈரத்தன்மையும் இல்லாமல் இருக்கிறதான் இந்த வெட்டின வெங்காயத்தின் பதம். இப்போ நாங்கள் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெயை விட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுப்பேன். இந்த கூனிரால் கருவாட்டு சம்பல் செய்கிறது கஷ்டம்ன்றதான் கண்ணாக்கள் நினைச்சு கொண்டு இருக்கணும். அதால அவைகள் செய்யாமல் ரெடிமேடா கடையில் வாங்கி வச்சு சாப்பிட்றாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் 20 வருஷத்துக்கு முதலே செய்து அனுப்புறேன். என் ஒரு ஃப்ரெண்ட் தான், ஐயோ நேண்டி அப்பா நீ இதை வடிவா செய்து உண்ட வீடியோவுக்கு போடுன்னு சொல்லி கேட்டா. ஆனபடியா அவளுக்காகத்தான் இதை நான் போடுறேன். வெங்காயத்துக்குள்ள நாங்கள் நெடுகளும் கரண்டியை போட்டு கிண்டி கொண்டு இருக்க தேவையில்லை. அதே நேரம் நாங்கள் இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை பொரிச்செடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயமாக தான் போடவும் வேணும். அடிப்பொறுக்க இதை வடிவா இடக்கிட நாங்கள் கிளறிவிட வேணும். இதுதான் எங்கட வெங்காயத்தின் பொரிகிற பருவம். அப்படியே நாங்கள் எல்லா வெங்காயத்தையுமே இந்த கோல்டன் ப்ரௌன் கலராக பொரித்து எடுத்து அதை ஒரு பேப்பரில் போட்டு எண்ணெயை வர வைப்பேன். வெட்டின உடனே நாங்கள் பொரிச்சமா இருந்தால் எங்களோட வெங்காயம் குமைஞ்சு போய் இருக்கு. இப்படி ஒற்றை உதிரியா வராது.
திரும்ப நாங்கள் அதை வேறு இன்னொரு பேப்பருக்கு மாற்றுவோம். கழுவி வேற வச்ச 20 கட்டு கருவேப்பமிலையையும் அப்படியே இந்த எண்ணெயிலே பொரிச்செடுப்பேன். இப்போ பேப்பருக்கு மாற்றின வெங்காயத்தை அப்படியே பெரவி வைப்பேன். வச்சு போட்டு மேலாலே இன்னுமொரு பேப்பர் போட்டு அந்த எண்ணெயை அப்படியே ஒத்தி எடுப்போம். இப்போ நாங்கள் பொரிச்ச வெங்காயத்துக்குள்ள 1 டேபிள் ஸ்பூன் உப்புத்தூள் போட்டு வடிவா மிக்ஸ் பண்ணுவோம். இளஞ்சூட்டோடையே நாங்கள் உப்பு போட்டாதான் அந்த வெங்காயத்தோட சேரும். இதுதான் நாங்கள் வாங்கின 250 கிராம் கூனிரால் கருவாடு. இந்த கருவாட்டுக்குள்ள மேலால ஏதாவது பொருள் இருக்குதான்னு சொல்லி பார்த்து அதை நாங்கள் எடுப்போம். இப்போ தண்ணியை விட்டு வடிவா அதை கழுவி எடுப்போம். தண்ணியை விட்டு நாங்கள் கழுவைக்குள்ள நல்ல வடிவா மேலால பிசைஞ்சு எடுத்து கழுவணும். உள்ளுக்குள்ள மண்ணுகள் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கடைக்காரன் சொல்லுவான், இல்லை அது மண் இல்லை, நல்ல கருவாடு துப்பரவன்னு சொல்லுவான். நாங்கள் எப்பவுமே அதை கழுவி எடுத்து தான் செய்ய வேணும். நாங்கள் ஒரு 2-3 தண்ணியில அதை நாங்கள் கழுவி எடுப்போம். கழுவி நாங்கள் புளிஞ்சு தான் அதை எடுக்க வேணும். இதுதான் நாங்கள் புளிஞ்செடுத்த கூனிரால் கருவாடு. இப்போ நாங்கள் அதை இருக்க வெயில்ல காய வைப்போம். எங்கட கருவாடு வெயில்ல ஓரளவுக்கு காஞ்சிட்டுது. ட்ரையை இப்போ ஹீட் பண்ணி போட்டு கருவாடை போட்டு அப்படியே வறுப்பேன். நீங்கள் விரும்பினா அவனில கூட வச்சொருக்கா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். வறுக்கேக்கில் இந்த கருவாடு எரியாமல் இருக்கணும். ஆனபடியாக நாங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுத்தான் வறுக்க வேணும். இந்த கருவாட்டை வறுக்கைக்குள்ளேயே அந்த மாதிரியான ஒரு மனம் வரும். சில ஆட்களுக்கு இந்த மனம் பிடிக்கும், சில ஆட்களுக்கு இந்த மனம் பிடிக்காது. அநேகமாக கருவாட்டை விரும்புகிற ஆட்களுக்கு இந்த மனம் பிடிக்கும். இதுதான் நாங்கள் வறுத்தெடுத்த கருவாடு. பாருங்கோ. இப்போ நாங்கள் சட்டி அடுப்பில் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கருவாடாக பொரிச்செடுப்போம். பொரிச்செடுப்போம்னு நிறைய எண்ணெய் விட்டு நாங்கள் பொரிக்கிற இல்லை. அந்த எண்ணெய்க்குள்ளேயே அந்த கருவாடு பொரிகிறது மாதிரி இருந்தால் எங்களுக்கு சரி. என்னன்னா மொறுமொறுப்பா வறுபட்ட ஒரு கருவாடுன்றபடியாக நாங்கள் இதை நல்லா பொரிக்க தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெயை விட்டு அதை பொரிச்சு எடுத்து போட்டு இப்போ நாங்கள் அளவளவாக உப்பு போட்டு கிளறி எடுப்போம். உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பை எடுத்து போட்டு கொள்ளுங்க. இப்போ உப்பு போட்டு கிளறினா பிறகு நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடரை போட்டு வடிவா கிளறி எடுப்போம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு வடிவா கிளறி எடுப்போம். அடுப்பை நாங்கள் ஆஃப் பண்ணிட்டு தான் இதை நாங்கள் செய்கிறோம். இப்போ எங்களுக்கு பொரிச்சு வச்சிருந்த வெங்காயம் கருவேப்பமிலையையும் போட்டு வடிவா கிளறி எடுப்போம். இதை நாங்கள் ட்ரையில் போட்டு தான் செய்கிறோம். இப்போ ஒரு பாதி லெமன் எடுத்து அதுண்ட சாரை புளிஞ்சு அப்படியே விடுவேன். ஹீட் ஆறுனா பிறகுதான் நாங்கள் இந்த லெமனை விட வேணும். விட்டு வடிவா கிளறி எங்களோட கூனிரால் கருவாட்டு சம்பல் ரெடி. அப்படியே உப்பு புளி எல்லாம் சேர்றது மாதிரி அப்படியே வைப்போம். பாருங்க எப்படி இருக்கு எங்களோட கூனிரால் கருவாட்டு சம்பல்ண்டு. தேசிப்புளி விட்டால் பழுதாகும்ண்டு சில ஆக்களுடைய எண்ணம். ஆனால் நிச்சயமாக பழுதாகாது. இதை நீங்கள் ஒரு 6 மந்த்துக்கு வச்சு சாப்பிடலாம்.
என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு கால் செய்து பாருங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் பருத்தியூர் தவம்.